அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தக்கூடிய சிறுவாணி இலக்கிய விழா நிகழ்ச்சியினுடைய விவாத மேடை நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய என்னுடைய சக பேச்சாளர்கள், பொது நூலகத்துறையைச் சார்ந்த பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த நிகழ்வில் அதுவும் மிக அதிசயமாக உணவுக்கு பின்னான ஒரு மதிய வேளையில் ஏறத்தாழ அரங்கு நிரம்பி அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். உங்களில் பலர் விரும்பி வந்திருக்கலாம், சிலர் அழைத்து வரப்பட்டிருக்கலாம், இன்னும் சிலர் இழுத்து வரப்பட்டிருக்கலாம். வரப்பட்டவர்களுக்கு பல நேரங்களில் கதவோரம் அடைக்கப்பட்டும் இருக்கலாம். அடுத்த 60 நிமிடங்கள் நீங்கள் அனைவரும் எங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பணிவன்பான வேண்டுகோளை வைத்து இந்த விவாத மேடைக்கு உங்கள் அனைவரையும் உள்ளே அழைக்கின்றேன். வழக்கமாக விழாக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் வாங்க விவாத மேடைக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்வு உள்ளபடியே எனக்கு 5 கல்லூரிகளுடைய மாணவர்களை ஒரு நல்ல அறிமுகமாக கொடுத்திருக்கின்றது. அந்த வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக விவாதம் என்பது நீங்கள் பல்வேறு சூழலில் பார்த்திருப்பீர்கள். ஒன்று, பட்டிமன்றமாக பார்த்திருப்பீர்கள். தொலைக்காட்சியில் 7-8 மணி நேரங்கள் பதிவு செய்து அது மிக கச்சிதமாக எடிட் செய்யப்பட்டு வழங்கப்படக்கூடிய நிகழ்வாக பார்த்திருப்பீர்கள். இன்றைய விவாதம் என்பது ஒரே ஒரு உண்மையை மையத்தில் வைத்துக் கொண்டு 2 பக்கம் இருக்கக்கூடிய பார்வையை செலுத்தக்கூடிய நிகழ்வாக மட்டும்தான் இருக்கும். விவாதத்திற்கும் பட்டிமன்றத்திற்கும் வாதத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. பட்டிமன்றம் என்பது எதிராளியை தாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் எப்பொழுதும் இருக்கும். அது இந்த விவாத மேடையில் இருக்காது. வாதம் என்பதனுடைய அடிப்படை என்பது ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த முடிவிற்காக எதிராளியை ஒப்புக்கொள்ள செய்யக்கூடிய பிரயத்தனம் இருக்கும். அதுவும் இங்கு இருக்காது. நாங்கள் அலசப் போவது எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையை 2 பார்வைகளில் நின்று பார்க்கவிருக்கின்றோம். உதாரணத்திற்கு, நான் மையத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்பாக ஒரு குழு, எனக்கு பின்பாக ஒரு குழு இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். முன்பாக இருக்கக்கூடிய குழுவுக்கு என்னுடைய முன்பக்கம் தெரியும். அவர்கள் அந்த முன்பக்கத்தை மட்டும் விவரித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்துக் கொண்டிருப்பார்கள், உணர்ந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பின்பக்க உருவத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், உணர்ந்து கொண்டிருப்பார்கள். இருவரும் ஒரே ஒரு கதிரைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருவரும் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய கோணம் வேறு, இருவரும் உணர்வது வேறு. ஆனால் அங்க மையத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்கின்ற நான் ஒரே ஒரு உண்மைதான். இதுதான் விவாதத்தினுடைய அடிப்படை. எனக்கு இப்பதான் சந்தேகம் வருது, கைதட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பேசலையே. அப்ப ஏதோ ஒரு சூட்சுமத்தை பிடிச்சிட்டோம்னா அப்படி ஏத்தி சொன்னா ஒரு கைதட்டல் வாங்கிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கைதட்டலுக்கு நன்றி. இன்றைக்கு இந்த உண்மையை இரு பக்கமும் இருந்து பார்த்து பேசுவதற்காக 2 அணியினர் வந்திருக்கிறார்கள். இந்த 2 அணியினருடைய பேச்சாளர்களை மிக சுருக்கமாக நேரம் கருதி நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு உயிரி தொழில்நுட்பம் படிக்கக்கூடியவர். தலைமை பண்பு, விடாமுயற்சி, பொறுமை, இந்த 3ஓடு நீங்கள் அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டியது வாய்ப்பினை தேடி தேடி செல்லக்கூடிய பேச்சாளர் அஷ்மிதாவை இந்த அவைக்கு அன்போடு அறிமுகம் செய்கின்றேன். கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு முதுகலை உயிரியல் படிக்கக்கூடிய மாணவர் கௌரி சங்கர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். திருச்செங்கோடு KS ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மின்னணுவியல் மற்றும் தொடர்பு பொறியியல் துறையில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி. வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் ஒருபோதும் தவறவிடாதவர், அந்த வாய்ப்பில் செயற்கரிய செயலை செய்யக்கூடியவர். சிலம்பம், நடனம், வாசிப்பு, பேச்சு ஆகியவற்றில் திறன் வாய்ந்த மாணவி சுசி கார்த்திகாவை அவைக்கு அறிமுகம் செய்கின்றேன். உங்கள் காதுகளை சற்றே கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். கார்மேகத்தை கிழிக்கும் மின்னல் போன்ற கம்பீர குரல் கொண்டவர். கார்மேகத்தை கிழிக்கும் மின்னல் போன்ற கம்பீர குரல் கொண்டவர். தாய்க்கு பிறந்த பிள்ளை அல்ல, தமிழுக்கு பிறந்த பிள்ளை.
பிஎஸ்ஜி கலையறிவியல் கல்லூரி வணிகவியல் மாணவர் ரஷீத் அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். கோவை அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவி ஜோதி வடிவு அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். பிஎஸ்ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இளங்கலை உயிரி தொழில்நுட்ப படிக்கக்கூடிய ஹம்சர் நிஷா உங்களை முன் அறிமுகமாகின்றார். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பேச்சு திறனுக்கான இளம் பாரதி விருது பெற்றவர் பிஎஸ்ஜி கலையறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர் கவிநிலவன் அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். மேடை பேச்சில் ஆர்வம் கொண்டவர், ஸ்பீக் ஃபார் இந்தியா போட்டியில் பங்கெடுத்தவர், அன்பை பெரிதும் மதிப்பவர், KS ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரியில் 3ஆம் ஆண்டு உணவு தொழில்நுட்ப பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி முப்பிடாதி அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியில் முது அறிவியல் 2ஆம் ஆண்டு மாணவி ஸ்ரீ லட்சுமி அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். பள்ளி கல்லூரிகளில் பேச்சு போட்டிகளில் நிறைய பங்கெடுத்தவர், பக்தி இலக்கியம் குறித்து நிறைய பேசக்கூடிய ஆர்வம் கொண்டவர், கோவை அரசு கலை கல்லூரியில் முதுகலை வணிகவியல் மாணவர் அருண்குமார் அவர்களை உங்கள் முன் பெருமையோடு அறிமுகம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பு ஊடகங்கள் சமூக வளர்ச்சிக்கு. ஊடகங்களுடைய வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சிக்கு பாதிப்பை தருகின்றதா பயன் தருகின்றதா என்கின்ற ஒரு தலைப்பை தான் எடுத்திருக்கின்றோம். இதில் பயன் தருகின்றது என்கின்ற அணியில் 5 பேரும், பாதிப்பு தருகின்றது என்கின்ற அணியிலும் 5 பேரும் பேசுகிறார்கள். பொதுவாக ஊடகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1550 ஆண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டிலிருந்து நாம் வர வேண்டும். அவ்வளவுலாம் நாங்கள் போகல. நீங்க அவ்வளவுக்குலாம் தாங்க மாட்டீங்க. 550-600 வருஷத்துக்கு பின்னால போனா தாங்க மாட்டீங்க. ஏன்னா 50 ஆண்டுக்கு பின்னால நாங்க திரும்பி பார்த்தாவே உடனே பூமர்ன்றீங்க. நான் எல்லாம் பிறந்த காலத்துல நான் ஆரம்பிச்ச உடனே வந்து பூமர் பேச ஆரம்பிச்சிரா, காதை முடிக்கும் அப்படின்றீங்க. அப்போ 500 ஆண்டு கால வரலாறுக்குள் நாங்கள் போகவில்லை. இது அச்சுவாக ஒரு ஊடகத்தினுடைய பணி என்பது ஒரு செய்தியை, ஒரு தகவலை இன்னொருவருக்கு கொண்டு சேர்ப்பது, விரைவாக சேர்ப்பது, அவர்கள் மனதிற்குள் பதிய வைப்பது, அவர்களுடைய நினைவிற்குள் என்றைக்கும் நீடிக்க செய்வது. இதுதான் ஊடகத்தினுடைய நோக்கம். இந்த ஊடகத்தினுடைய முதல் வடிவமாக அச்சு ஏறத்தாழ 500-550 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. அந்த அச்சினுடைய வடிவம் இன்றளவும் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் காலையில் செய்தித்தாள் வாங்கினால் செய்தித்தாள் வாயிலாக, வார இதழ் வாயிலாக, மாத இதழ் வாயிலாக, புதினங்கள் வாயிலாக, அச்சிடப்பட்ட புத்தகங்கள் வாயிலாக, நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய புத்தகங்கள் வாயிலாக அச்சு என்கின்ற ஒரு ஊடகமாக ஏறத்தாழ 6 நூற்றாண்டு காலம் இங்கு உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த வடிவமாக இதுக்குள்ளேயே ஓவியம் இது சார்ந்த எல்லாமே வந்துடும். அடுத்த ஒரு கலை வடிவமாக வந்தது, ஒளி அமைப்பாக வந்தது. 1900 தொலைக்காட்சி வந்தது. 1910 வானொலி வந்தது. எழுத்து வடிவமாக, ஓவிய வடிவமாக, கலை ஒவ்வொன்றாக ஒளி வடிவமாக வந்து இறுதியாக நீங்கள் எல்லாம் பிறந்த காலத்திற்குள், அநேகமாக இந்த அரங்கிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் 2003 அல்லது 2004 பிறகு பிறந்தவர்களாக இருப்பீர்கள். Am I right? ஏறத்தாழ 2003-4 பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஒரு 20 வருஷத்து வயதுக்குள்ள இருப்பீங்க. பிறக்கவே இல்லையா தம்பி? அந்த தம்பி 90s கிட்ட முரட்டு சிங்கிள் அப்படியே இருக்காரு அங்கேயே. இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த அச்சு ஊடகங்கள் இதெல்லாம் அப்படி கடந்து போனதற்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்று டிஜிட்டல் மீடியான்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு பெருமளவு ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இணையம் சார்ந்த ஊடகங்கள் இன்றைக்கு ஊடகங்களாக தெரியும். அப்ப ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாங்கள் ஊடகங்கள் என்று எடுத்துக்கொண்டிருப்பது எழுத்திலும் பேசலாம், காணொலியாகவும் பேசலாம், திரைப்படமாக பேசலாம், ஓவியமாக பேசலாம், இறுதியாக இன்றைக்கு பெருமளவு ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இணையம் சார்ந்த சமூக ஊடகங்களையும் பேசலாம். இந்த சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு. இவ்வாறாக வந்திருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அவர்களுக்கு எந்த அனுபவத்தை கொடுத்தது, அவர்களுக்கு என்ன பலனை கொடுத்தது, அவர்களுக்கு என்ன பாதிப்புகளை கொடுத்தது, அவர்கள் என்ன இன்னும் பலன்களை எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் இன்னும் பாதிப்புகளை குறைப்பதற்காக என்ன ஆலோசனை சொல்கிறார்கள் என்கின்ற 5 அடிப்படையில் நாங்கள் இந்த உரையாடலை மேற்கொள்ளவிருக்கின்றோம். இந்த உரையாடலில் எல்லோருக்கும் தலா 1 நிமிடம் வழங்கப்பட்டிருக்கும். அவரவர் கைகளுக்கு இந்த ஒளி வாங்கி செல்லும். அமர்ந்து இருந்த இடத்திலேயோ அல்லது எழுந்து நின்றோ அவருடைய உரையை தொடங்குவார்கள். அவர்கள் 5 தளங்களிலும் அலசி முடித்த பிறகு இதனுடைய நிறைவுரையாக நான் வருவேன். அதுவரை இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் 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 சந்திப்போம். அனைவருக்கும் அன்பான நன்றிகள். இங்கு இந்த விவாத மேடையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களும் ஒரு வரிசையாக தொடங்கி அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் ஊடகங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது என்ன ஊடகமாக வேணாலும் இருக்கலாம். நான் திரும்ப ஊடகங்கிறது ஒன்றை வலியுறுத்தி எதுவும் சொல்ல போறதில்லை.
ஊடகங்களோடு அவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு உறவுகளுக்கும் பிணைத்து இருக்கக்கூடிய உறவு குறித்து 60 வினாடிகளுக்கு மிகாமல் ஒவ்வொருவரும் அவருடைய உரையை இங்கு வழங்குவார்கள். சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எதனால தெரியுமா? சமூக ஊடகத்தால தான். இன்னைக்கு அதில் டாக்டர்ஸ் கூட சொல்ல தயங்குற கருத்துக்களை அதில் சொல்கிறாங்க. அதில் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் சொல்கிறாங்க. அதில் முடிக்கு நான் அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃப்ளாக் சீட்ஸை ஜெல்லி மாதிரி பண்ணி போட்டேன், என்னென்னமோ பண்ணி போட்டேன். கடைசியில் பார்த்தா என் முடிய ஒரு பொண்ணு சொல்லுது, டிஎன்ஏ மாதிரி இருக்குது அந்த பொண்ணோட முடின்னு என் முடிய சொல்கிறாங்க. அப்போ சமூக ஊடகத்தை பார்த்து நான் அந்த மாதிரி நான் பாதிப்பு அடைஞ்சேன். சமூக ஊடகத்தை நான் பார்த்து தான். அதில் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் தெரியும் வெண்ணெயிலேருந்து தான் நெய் வரும்னு சொல்லி. நெய்யே வெண்ணெயாக மாறின கதை தெரியுமா? 100 தடவை கழுவுற வீடியோ ஒன்று போட்டாங்க. அதை கை கடுக்க நான் கழுவி முகத்துக்கு பூசியும் பார்த்தேன். கடைசியில் பிம்பிள் வந்தது தான் மிச்சம். இதுதான் சமூக ஊடகத்தினால நான் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையம்மா, முகம்லாம் சுத்தமாக இருக்கு, குட்டி குட்டியாக இருக்கு, தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது. அதை வச்சு ஏதோ நான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பட்டி டிங்கரிங் அந்த மாதிரி நான் பாதிப்பட்டிருக்கேன். ப்ளஸ் நாங்கள் இப்போ சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. அதில் நாங்கள் ஆன்சரை போட்டு தேடி எழுதுகிறோம். அதில் வரது எல்லாமே தப்பான ஆன்சராமே எங்கள் சார் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஒரு தடவை எங்கள் காலேஜுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், சாட் ஜிபிடியில் போடுறது எல்லாமே தப்புமா, ரிசர்ச் ஸ்காலரில் இருக்கிறதா கரெக்டு, அதில் இல்லாதது கூட இருக்கிறது மாதிரி கொண்டு வராங்க, அந்த ஆன்சரை நீ ஏன் எழுதுனன்னு சொல்லி எனக்கு மார்க் போட மாட்டேன்ட்டார். இதுவே எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லையா சொல்லுங்கள்? நமக்கெல்லாம் என்ன முக்கிய மாணவர்களுக்கு? மார்க் தானே. அதே எனக்கு போட மாட்டேன்ட்டாங்க நான் எழுதாததால. சரி பரவாயில்ல. ஓகே, வாழ்த்துக்கள் ஹம்சுரி நிஷா. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் அனுபவிச்ச அனுபவத்தை சொல்கிறேன். பொதுவாக திருமணத்திற்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க வேண்டும்னா மேட்ரிமோனியில் புகைப்படத்தை அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி நம்மளும் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சமீபத்தில் பண்ணாங்க. தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே பதிவு பண்ணாங்க? தெரிஞ்சவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. 10 வருடம் போச்சு. நம்ம சும்மா இருப்போமா? ஒரு பொண்ணை பார்ப்போம், 50 பொண்ணையும் பார்ப்போம்ல. எந்த பொண்ணு வேணும் தேர்ந்தெடுத்துக்கிறக்குள்ளேயும் டைரக்டா 50 கல்யாணமே பண்ணிடலாம். இப்படி முதல்ல எல்லாம் நேரடியா போய் உறவினர்கள் மூலமா போயிட்டு இருந்த அந்த திருமண பந்தம் இப்போ இந்த மேட்ரிமோனியல் மூலமா நுழைஞ்சிருச்சு. போன வாரம் என் தங்கச்சிக்கு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு இருந்துச்சு. கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்களாமா. என்னன்னு, எனக்கு இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு பொது தேர்வு இருக்குது, என்னை எல்லாரும் வாழ்த்துங்க அப்படின்னு ஸ்டோரி. ஆக இந்த சமூக வலைத்தளம் என்பது மாணவர்கள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று எனக்கு தர்றது, இன்னொன்று நான் தர்றது. என்ன 2ஆக பார்க்குறேன். எனக்கு தர்ற ஊடகங்கள் என்னென்ன எனக்கு தருதுன்னா, இப்போது நான் தமிழ் இலக்கியம் படிக்கிறதுனால ஏதோ ஒரு பாட்டுக்கு பொருள் தெரியலன்னா 2 தட்டு தட்டணும்னா பாட்டோட பொருள் வந்துடுது. இல்லாட்டி நான் ஒரு 4-5 அகராதி எடுத்து புரட்டணும், அதோட இது வருது. ஆனால் அதில் என்ன கெட்டதுன்னா, பாட்டில் சொல்லாததெல்லாம் தாம் பெரிய புலவர்னு நினச்சிட்டு எழுதின எல்லா விதமான தகவல்களும் எனக்கு சேருது. ஆகையால் பாட்டினுடைய உண்மையான பொருளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியறதில்ல. இன்னொன்று நான் தர்றது. இப்போது முன்னாடி ஒரு கணத்தில் நான் வாழ்கிறேன்னா இந்த வாழ்க்கை எனக்கு அந்த கணத்தை கொடுக்குதுன்னா அந்த கணத்துக்கான மகிழ்ச்சியை தான் அனுபவிக்க முடியும். ஆனால் சமூக ஊடகங்கள் எல்லா விதமான மக்களோடையும் என்ன உலவலா வச்சதுனால என்ன ஒரு கருத்து வருதுன்னா, பகிர்ந்தாதான் அது ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மனநிலை இயல்பா நம்மளுக்கு உண்டாயிருது. நம்ம இப்போ இங்க இருக்கிறோம், பூசாக்கோ கல்லூரியில் இருக்கிறோம்னா ஒன்றும் இல்லை, அதை எடுத்து எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கிட்டாதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. இன்னைக்கு காலையில் எல்லாரும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் இந்த காலேஜ் போறேன், நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இல்லாட்டி நம்ம முடிச்சுட்டு போய் பேசுவோம் இல்லையா? அப்படின்னா பகிர்ந்தாதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த ஊடகத்தை உண்டாக்குது. மகிழ்ச்சியோட தரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. சிறப்பு சிறப்பு தம்பி, சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் கவரிமான் பரம்பரை, ஸோ சைடு வாங்க மாட்டேன், நேர்மையாகவே பேசுகிறேன். என்னென்னா, உறவுகள் சில விரிசல்கள் ஏற்படுது. ஒரு உறவு மரணிக்கும் போது யாராக இருந்தாலும் தமிழர்கள் போயிடுவோம். அந்த உறவுகளோடு அது வரைக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் என்னுடைய உறவு அவங்க மரணித்ததை பார்க்கும்போது தான் அப்போ தான் பகையாக இருந்தோம். ஆனால் அந்த செய்தி அறிஞ்ச உடனே நம்ம போயிட்டோம்.
அப்போது நமக்கு வந்து நம்ம உறவுகளை வந்து விரிசல் மட்டும் இல்லாமல் சில இடத்துல இணைக்குது. ஆனால் ஒரு கூட பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்துச்சுன்னா எப்படி அந்த ஒட்டுமொத்த பாலும் நஞ்சோ அதே மாதிரி இதில் நஞ்சும் உண்டு. புகழ்பெற்ற ஆடம்பர கல்யாணங்களோ அதே மாதிரி ஆடம்பரமான சில செலவுகளையோ ஊடகங்கள் பிரபலப்படுத்துது, அதை முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துது. அதிக மதிப்பெண் எடுத்தவங்களை ஸ்டேட்டஸாக போட்டு எம்பைய என்னோட இது உறவுகள் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் பாதிக்கப்படுறவங்க அதனால மார்க் எடுக்க முடியாதவர்களாலையும் அந்த அளவுக்கு ஆடம்பரமாக செலவு செய்ய முடியாதவர்கள் அதனால ஏங்குறாங்க. உளவியல் ரீதியாக இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறத என்னுடைய முதல் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மாணவர் படையில் கடந்த வாரம் வந்து ஒரு வெளியிட்டாங்க. அதாவது அவங்களோட தேர்வாணையம் கொஸ்டின் வந்து வெளியிடப்பட்டது, அதனால் அந்த தேர்வு வந்து கேன்சல் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது செய்தி வந்தது. அந்த இடத்துல இந்த ஊடகம் அப்படிங்கிறது அது பெரிய பாதிப்பு தந்திருக்கு. அவங்க கடந்த ஒரு ஆண்டுகளாக அவங்க உடற்பயிற்சி அதுவும் இல்லாமல் அவங்க தேர்வு பயிற்சி எவ்வளோ எடுத்திருப்பாங்கங்கிறது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். இவங்க சாதாரணமாக அந்த ஊடகத்தை மூலமாக வெளியிட்டாங்க, பஞ்சாபில் வந்து வெளியிட்டாங்க. ஆனால் அதனால் அந்த பஞ்சாபில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் ஓவரால் இந்தியாவில் முதற்கொண்டு அந்த பாதிப்பு வந்து ஊடகங்களால் தேசிய மாணவர் படை அந்த இடத்துல அந்த பயிற்சி செஞ்சவங்க அனுபவிச்சாங்க. இந்த இடத்துல ஊடகம் வந்து அது பாதிப்பு உள்ளாக்கியிருக்க அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம். செந்தமிழ் உன்னை வாழ்த்திச் செல்லும், கன்னித்தமிழ் உன்மேல் காதல் கொள்ளும் என்று என் தமிழ் தாயை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் வந்து நானும் சமூக ஊடகங்களும். தொலைவுகளால் தொலைந்தவரை இணைத்துவிட்டு அருகில் இருப்பவரை தொலைதூரமாக்குவதுதான் இணையத்தின் இயல்போ. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேற வேற தொலைவில் இருக்காங்க. அதெல்லாம் இணைக்கிறது யாரு? இங்க யாராவது ஒரு நாள் கூட ஃபோன் பேசாம, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணாம, அம்மா அப்பா கிட்ட பேசாம இங்க யாராலையும் இருக்க முடியுமா? ஒரு நாள் இல்லம்மா, இப்பவே பாதி பேர் அங்க சேட் பண்ணி இப்பவே அங்க பாதி பேர் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு நிகழ்வு இருக்கு, ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விவாத போட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்ததும் சமூக வலைத்தளம் தான். என் பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோன்னா நாமும் சமூக வலைத்தளமும் அதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ எனக்கு ஒரு போட்டி இருக்கு, இல்லை நான் எதன் மூலயமா என்ன நான் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி போட்டிகள் இருக்கிறது எல்லாமே எனக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் எனக்கு வந்து வருது. அதனால தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன். இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற விஷயம் என்னை எப்படி வந்து சேர்ந்தடையும்? அது வந்து முதல் விஷயம். அதே மாதிரி தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைப்பேன் என்பது புத்தகம். அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய சமூக ஊடகங்களில் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க புத்தகங்கள் வந்து நான் டக்குன்னு தட்டச்சு போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வருது அப்படின்னா. ஏன்னா எத்தனை காலத்தில் வந்து நூலகம் போய் தேடி இந்தந்த நூல்கள் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலையில் எனக்கு போதியான டைம் இல்லை. அதனால வந்து எனக்கு தேவைப்பட்ட நிமிடத்துக்கு ஏன் டைம் இல்லைன்னா நமக்கெல்லாம் 24 மணி நேரம், பாப்பாவுக்கு மட்டும் 22 மணி நேரம் தான், டைமே இருக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இப்போ நாமும் ஓடிட்டு இருக்கனால அந்த மாதிரி இடத்துல எனக்கு சமூக ஊடகங்கள் வந்து பெருசும் வந்து எனக்கு உதவி பண்ணுது. அதுதான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஊடகம், ஊடு கூட்டல் அகம், நம்ம உள்ளத்துக்குள்ள ஊடுருவி போகிற ஒரு விஷயமா நான் ஊடகத்தை வந்து பார்க்குறேன். நான் இப்போ இருக்கிற ஊடக வளர்ச்சியை சாமானிய மனிதனோட ஒரு குரலாக பார்க்குறேன். நான் அரசு கலைக்கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். என் கூட படிக்கிற ஒரு சக மாணவர் யூடியூப் அப்படிங்கிற சமூக வலைதளம் மூலமாக இன்றைக்கி அவரோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய நல்ல வளர்ச்சிகள் இதன் மூலமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அத்தனை பேருமே செயலிகளை பயன்படுத்துகிறோம், யூபிஐயை பயன்படுத்துகிறோம் இல்லையா? ரொம்ப அந்த யூபிஐ வந்து நம்ம பணத்தை வந்து இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாடத்திட்டங்கள் எல்லாமே அச்சு ஊடகங்கள் மூலமாக வந்துச்சு. அந்த அச்சு ஊடகம் இல்லைன்னா நம்ம பாடம் இல்லை. கொரோனா காலகட்டத்தில் கல்வி தொலைக்காட்சினே வந்து தமிழக அரசு கொண்டு வந்துச்சு. ஒவ்வொரு அரசு பள்ளியில் இருக்கிறவங்களும் அந்த தொலைக்காட்சி மூலமாக தான் கொரோனா காலகட்டத்தில் கல்வியை கற்றுக்கிட்டாங்க. இந்த கல்வியை வந்து இணைக்கிற ஒரு விஷயமா இணையதளம் இருக்குது. ஒருவேளை இணையம்ங்கிற பேரே நம்ம அத்தனை பேரையும் இணைக்கிறதுனால தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால சமூக ஊடகங்கள் இணையதளங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பயனளிக்கிறதா நான் பார்க்குறேன். அருமை அருமை. அனைவருக்கும் வணக்கம். அறிவியலுக்கும் ஆக்கத்திற்கும் பிறந்த தொழில்நுட்பம் என்ற குழந்தையை அனாதையாக அந்த 5 பேரும் நிரூபிக்கின்றனர். தம்பி இது பட்டிமன்றம், அப்புறமா அவங்களை அட்டாக் பண்ணலாம். பேசலாங்க ஐயா, பேசலாம். உனக்கும் ஊடகத்திற்குமான தொடர்பு என்னவோ அதை ஒரு நிமிஷத்துக்கு சொல்ல வரங்க ஐயா. நான் அந்த ஊடகத்தை பயன்படுத்தாம இருந்தனால எனக்கு என்ன வேதனைகள் நினைச்சு நான் சொல்றேன். பிப்ரவரி 14 அப்போ காதலர்கள் எல்லாம் இல்ல, பிப்ரவரி 14க்கு வேதனைகள் வரத்தான் செய்யும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. காதலர்கள் எல்லாம் கைகோர்த்தபடி நடந்திருக்கும் போது நான் மட்டும் ஏனோ கட்டாந்தரையில் கவிழ்ந்து படுத்துக் கொண்டிருந்தேன். 90s கிட்ஸ் எல்லாம் வந்து கல்யாணமானு புலம்பிட்டு இருந்தாங்க. 2K கிட்ஸ் எல்லாம் காதல் பண்ண முடியேன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த கொடுமையை நான் எங்க சொல்றது? நான் மட்டும் ஜோடி ஆப்ல இருந்தேன்னா இந்நேரம் ஏதோ ஒரு பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணி சுத்திட்டு இருந்திருப்பேங்க. கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல தூக்கி ஜெயில ஓட்டுருவாங்க. என்ன ஆப்? என்ன ஆப்? ஜோடி ஆப்புங்க, ஜோடி ஆப். தேங்க் யூ. இல்ல, நான் இவங்க மூலமா தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கேன். நான் உங்க பேரண்ட் தலைமுறையில், அதனால தம்பி மாதிரி அப்பப்ப இங்க தான் பிட் அடிக்கிறது. இது என்ன ஆப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. 44.8 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. அந்த 44.8 கோடி மக்கள் எங்க குடும்பத்திலேருந்து 6 பேருங்க. நானே, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அம்மா, வேற யாராவது எங்க தாத்தா பாட்டிலேருந்து பயன்படுத்துறாங்க. எங்க அம்ச்சி சொன்னாங்க, ஏப்பா நீ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதே கொஞ்சம் கிளாரிட்டியா போடல, எனக்கு மூஞ்சி சரியா தெரியல ஏன்னு கேட்டாங்க. ஆக இன்றைய சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் என்பது பயன்பாட்டிற்காகவே, அந்த பயன்பாடு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அமையட்டும். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. ஒரு நிமிஷம். இப்போ எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. பிப்ரவரி 14 ஏன் தம்பி சிங்கிளா இருந்தாருன்னா, பாட்டிக்கு பிடிக்கிற மாதிரி கூட ஸ்டேட்டஸ் போடல, பியூட்டிக்கு பிடிக்கிற மாதிரி போட்டிருந்தா தானே பிப்ரவரி 14 கமிட் ஆயிருப்பாரு. தேங்க்யூ ரக்ஷித், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்மளுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் வந்து பயன்படலை அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய தலைமுறை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்போது சமூக ஊடகங்களில் ஏதோ ஒரு பயன் இருக்கிறனால தான் அதோடைய அப்டேட்டட் வெர்ஷனை வந்து நம்ம தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, இல்லை யாரோ ஒரு விஐபி வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க, இல்லை நம்ம ஊர்லேயோ இல்லை உலக செய்திகள் எல்லாமே வந்து நம்ம இருந்த இடத்திலேயே நேர்காணல் மூலியமாக பார்த்து கொள்வதற்கு சமூக ஊடகங்கள் வந்து பெரிதும் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சொல்லுக்கு வந்து பொருள் தெரியல அப்படின்னா அன்றைக்கெல்லாம் வந்து அகராதியை புரட்டுவோம். அகராதியை புரட்டும் பொழுது முதல் வார்த்தையை பார்ப்போம், அப்புறம் இரண்டாவது சொல்லை பார்ப்போம். அப்படி சொல்ல பார்த்து புரட்டி டைமை வந்து ரொம்ப கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இணையதளத்தின் வாயிலாக இன்றைக்கி நீங்கள் தேடுற சொல்லுக்கான பொருள் வந்து அடுத்த செகண்டே கிடைக்கிறது இல்லாமல் அதுக்கான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களில் நீங்கள் அந்த சொல்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்ற கருத்துக்களும் இன்றைக்கு இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வருது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சமூக ஊடகங்கள் வந்து பயனில்லாமல் கிடையாது, அதில் பயன் இருக்கிறனால தான் அதோடைய அப்டேட்டட் வெர்ஷனையும் இன்னும் இதை எப்படி வளர்ச்சி பண்ணினா மனித சமூகத்திற்கு எப்படி உதவும் என்ற நோக்கோடு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றதை நான் சொல்லிக்கொண்டு. அருமை. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிறது 2 தலைப்பு ஊடகத்தில். ஒன்று வந்து செய்தித்தாள், இன்னொன்று வந்து வானொலி. இப்போது செய்தித்தாள் பற்றி பேசுவோம். யார் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்தோன்னே கடைசி ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு போகிறது? பசங்க நிறையா பார்ப்பாங்க பாருங்க, கடைசி ரோல ஒரு தம்பி தூக்குறாப்புல. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் அதில் தான் இருக்கேன். நீங்களும் சார் பார்க்கலிங்க சார். அப்போது செய்தித்தாளில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் நிறையா இருக்குது. மொக்க ஜோக்கிலிருந்து கடைசி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். அப்போ அந்த செய்தித்தாள் இப்போது யாருமே எடுத்து படிக்கிறது இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கிறோம், எல்லாம் டெய்லி ஹண்ட் ஆப்பு எல்லாமே வந்துருச்சு, ஃபோன்லேயே பார்த்துக்குறோம். அதுலேயுமே மொக்க ஜோக்ஸ் ரொம்ப நல்லா தான் வருது. இன்னொன்று வானொலி. யாரெல்லாம் ரேடியோ மிர்ச்சி கேட்குறீங்கன்னு தெரியல, அதில் சுட்டக்கதை 2.4 பை செந்தில் ஒருத்தர் பேசுவார். அவர் செம்மையாக பேசுவாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கருத்து சொன்னார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு செயல்கள் வந்து தினமும் செஞ்சுட்ருக்கோம், அன்றாட வாழ்க்கையில் செய்கிற விஷயத்தை தவிர ஒரு விஷயம் எது புதுசாக செஞ்சுருக்கோன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் தெரியுதா?
ஏதாவது ஒரு விஷயம் தினம் தினம் புதுசாக கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதே நம்ம ஆப் மூலமாக நிறைய கற்றுக்குறோம். இப்போ நம்ம டிசைனிங்காக இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ஆப் மூலமாக நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்குறோம். அந்த பயன்பாடுகள்லாம் கிராமத்துப்புற மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு. அனைத்து பேச்சாளர்களுக்கும் உங்களுடைய நல்ல ஒரு கைதட்டலோடு ஒரு பாராட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாராட்டை நான் ஏன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா, நேற்றைக்கு இரவு 10 மணி வரைக்கும் நான் யாரோ நாங்கள் எல்லாம் யார் யாரோ அப்படி தான் இருந்தோம். நேற்று 10 மணிக்கு தான் எல்லாருடைய தொடர்பும் கிடைத்து நாங்கள் ஒவ்வொரு ஒன்றாக இணைந்து இரவு கொஞ்சம் தயாரிப்பு, காலையில் தயாரிப்பு, அதற்கு பிறகு அரங்கில் வந்து நாங்கள் சில தயாரிப்புகளை மேற்கொண்டிருக்கோம். இந்த நேரக்குறைவின் காரணமாக சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்ததை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஊடகங்கள் குறித்து நம்ம பேசும்பொழுது இதில் என்ன குழப்பிக்கிறோன்னா, எப்போ பார்த்தாலும் சமூக வலைதளத்தோடு பேசும்பொழுது இணையத்தினுடைய பயன்பாடுகள் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ UPI இணையம் அது சமூக வலைதளத்துக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது. ஒரு சொல்லுக்கான நீங்கள் பொருள் தேடுறீங்கன்னா அது சமூக வலைதளத்துக்கான பொருள் அந்த பகுதிக்குள்ளே வராது. அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது. இணையம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த மிகப்பெரிய ஒரு கடலில் ஒரு பகுதி சமூக வலைதளமாக இருக்குது. ஏன்னா இணையம் எல்லாத்தையும் செய்யும். நீங்கள் ஒரு வங்கி பரிவர்த்தனை, ஒரு மருத்துவத்திற்கான தேடல், ஒரு மருத்துவ சிகிச்சை, ஒரு விமானத்தை இயக்கிறது, ராக்கெட்டை இயக்கிறது, இந்த மாதிரி இணையத்தினுடைய பயன்பாடு அளவிட முடியாதது. அந்த இணையத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஊடகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ஊடகத்தில் சமூக ஊடகம் எப்படி வந்தது அப்படின்னா நிறைய நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. அதுவும் இந்த காலத்து பசங்க பிள்ளைங்களாம் என்னங்க பொறுப்போட பேச போகிறாங்க அப்படிங்கிற கருத்து 40 வயது 30 வயது தாண்டியவர் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இவர்கள் இந்த வலைதளத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, ஊடகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு எவ்வளவு அடர்த்தியானது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. இந்த ஊடகத்தினுடைய பயன்பாடு அஸ்மிதா சொன்னது போல் செய்தித்தாள் எழுத்து வடிவிலிருந்து வானொலிக்கு வந்து இன்றைக்கு நான் துவக்குறையில் சொன்னது போல் நிலை பெற்றிருக்கக்கூடிய இடம் இணையம் சார்ந்து சமூக வலைதளம். இந்த சமூக வலைதளத்தில் என்னென்னா யாரோ எங்கேயோ உருவாக்குறாங்க, நாம் பயன்படுறோங்கிறது கிடையாது. நாம் அதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருப்போம். 2009 வரைக்கும் எனக்கும் எழுத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதற்கு முன்னால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரி ஆண்டு விழாவுக்கு 2 வரி எழுதுனா எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதற்கு 5-6 ஆண்டுகள் கழித்து நான் ஒரு இடத்துல பணியாற்றும் பொழுது அப்போ தினமலரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சப்ளிமெண்ட்ரி கூட வரும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதி போட்டோம்னா வாரத்துக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு. அது கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, 2 கோடி ரூபா கொடுத்தா கூட 6 மணிக்கு மேலே வேலை பார்க்க மாட்டேன்டான்ட்டு வீட்டில் வந்து சொல்லலாம், தகப்பா 2 ரூபா கொடுத்தா வெடி வேலை பார்க்க மாட்டான்னு சொல்கிற மாதிரி அந்த 10 ரூபாய்க்கு ஒரு வாரம் கூடி மெனக்கெட்டு எழுதி எங்கே எழுதுறதுனே வாய்ப்பு தெரியல. 2009 இணையதளத்தில் பிளாக்னு சொல்லக்கூடிய வலைப்பக்கங்கள் மூலமாக எழுத முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன், எப்போ என்னோட 35வது வயசில் அப்போ தான் முத கம்ப்யூட்டரில் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படி எழுத தொடங்கிய ஒரு பயணம் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் 850 படைப்புகள், 5 புத்தகங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளும், 4 வெளிநாடுகளுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் கொடுத்தது இணையதளத்தில் இருக்கக்கூடிய பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக வலைதளம் மட்டும். 35 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கதிரை அடுத்த 10 ஆண்டுக்குள் வேறு அடையாளமாக மாற்றி கொடுத்தது. அப்படியான ஒரு தொடர்போடு தான் இந்த பயணத்துக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு 35 வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு 3 வயசில் கிடச்சிருச்சு, 4 வயசில் கிடச்சிருச்சு, 2 வயசில் கிடச்சிருச்சு. இப்போ அவர்களோடு இது அலச வேண்டிய காரணம் என்னன்னா, இப்போ என்னுடைய வயதில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் காத்திரமா இணையத்தை பயன்படுத்துகிறோம், சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோம்னா எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப குறைச்சல். ஆனால் இந்த 2003-4க்கு பிறகு பிறந்தவர்கள் முதல் விளையாட்டு பொருளாக ஒரு கைபேசியை தான் எடுத்தாங்க. இணைப்போடு இருக்கக்கூடிய கைபேசி தான் எடுத்தாங்க. ஒரு MP3 சாங் தான் இவங்க முத கேட்ட பாட்டு. இவங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா இவங்க அம்மா இவங்களுக்கு போட்டு கொடுத்தது யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, இதை பார்த்துட்டு நீ சாப்பிடு. அப்படி கையில் ஒவ்வொன்றா கொடுத்து 10 வயசு ஆனோடனே ஃபோனை பிடிங்கி வச்சாங்க. ஏய் தொட்டனா நீ கெட்ட, ஃபோனை தொட்டனா பாருன்னு மிரட்டிகிட்டே இருந்தாங்க. 15 வயசில் இவங்களுக்குன்னே ஒன்று வந்தது. வராது வந்த மாமணி கொரோனா வந்தது. வந்தோன்னே வீட்டுக்கு வீடு, இந்த ஃபோனை வச்சுக்கோ, இந்த ஃபோனை பாரு, இந்த ஃபோனில் பேசு, இந்த ஃபோனில் படி அப்படிங்கிற டிவைஸ் இவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பிறகு இவங்ககிட்ட இருந்து வாங்கவே முடியல அவங்க கையில் இருந்து. அப்போது இணையத்தினுடைய பயன்பாடு, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை எந்த சமூகமும் எப்பொழுதும் தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய பயன்பாடுகளில் எத்தனை சதவீதம் இந்த சமூகம், இந்த தலைமுறை பயன்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தலைமுறைக்கு இது வெறும் மனப்பதட்டத்தை கொடுக்குது. 35 வயசில் தாண்டி இருக்கக்கூடிய பெற்றோர்கள், 40 வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் கையில் இருக்கக்கூடிய கைபேசிகள் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை தந்து கொண்டிருக்கின்றன. அந்த கைபேசிக்குள்
அந்த இணையம்ங்கிற மிகப்பெரிய சுதந்திரமான கட்டற்ற ஒரு மிகப்பெரிய வெளிக்குள் இவர்கள் அதிகமாக எதை பயன்படுத்துகிறார்கள்னா ஆப்வியஸ்லி வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. முழுக்க முழுக்க இதில் ஒரு 6-7 பகுதிக்குள்ளே அப்படியே தேங்கி நிற்பார்கள். அல்லது அதுக்குள்ளேயே சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப்லேயே வந்து சேனல் வச்சு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் நிச்சயமாக செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்போ இவர்கள் இணையதள வாழ்வியலில் சமூக வலைதளங்கள் பெருகி இருக்கக்கூடிய மனிதர்களை பிணைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இன்றைய அதனுடைய பிடிக்குள் இருந்து கொண்டு பலனை அனுபவிக்கிறார்களா பாதிப்புகளை அனுபவிக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ சமூக வலைதளத்தால் ஹம்சுர் நிஷா சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டேன், வேற யாரும் இல்லை, நானே பாதிக்கப்பட்டேன், நானே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டேங்கிற மாதிரி சமூக வலைதளங்களால், சமூக ஊடகங்களால், திரைப்படங்களால், வானொலிகளால், பத்திரிகைகளால், கதைகளால், இப்படி ஊடகத்துடைய எல்லா வடிவங்களாலும் பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி ஒரு 5 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் பாதிக்கப்பட்ட வலி வேதனையும் நம்ம மடியில் இறக்கி வைக்கிறதுக்காக வர்றாங்க. கேட்கறதுக்கு மனம் திறந்து செவி திறந்து தயாராக இருப்போம். துவங்குங்கள். 10 பேராவது அழுதுறணும். ஆன்லைன் கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு நான் படிக்கும்போது என்னோட 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நிறைய பேர் வச்சு அந்த பேரை என்னால் இங்கே சொல்லக்கூட முடியாது. அப்படிப்பட்ட பேரில் வந்து என்னென்னமோ டைப் பண்ணி அமிச்சாங்க சார் ஆன்லைன் கிளாஸில். அது என்னென்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது, அதுக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கான வயசும் எங்களுக்கு இல்லை அந்த 11th ஸ்டாண்டர்டில். ஆனால் அது என்னன்னு பார்த்தா அது வந்து உங்கள் ஸ்கூலில் காலேஜில் அந்த மாதிரி பேர்லாம் சொல்லித்தராங்களா இல்லை எங்கள் வீட்டில் தான் சொல்லித்தராங்களா? இல்லவே இல்லை. இதை சமூக ஊடகத்தில் தான் அவங்க கற்றுக்குறாங்க. இந்த பேர்களும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை வந்து எதுக்கு எடுக்குதுன்னா சமூக ஊடகம். இப்போ கூட பாருங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம், யாருமே அதை காதில் வாங்காமல் வந்து கீழே குனிஞ்சு அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க சமூக ஊடகத்தை. உங்களுடைய கவனித்தல் திறனையும் செவிமடுத்து கேட்கக்கூடிய அந்த திறனையும் எது தெரியுமா முடக்குது? இந்த சமூக ஊடகம் தான். நம்ம உடம்புல வந்து டோப்பமைன் அப்படின்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். அது வந்து உங்கள் உடம்பு எதுக்காவது அடிமையாயிடுச்சு, அடிக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து அதிக அளவில் சுரக்கும். அது எதுக்குன்னு சொன்னால் உங்கள் உணர்ச்சிகளை வந்து நீங்கள் சரிவர கொண்டு போகிறதுக்காக தேவைப்படுறது. ஆனால் இதுக்கு சமூக ஊடகத்துக்கு நீங்கள் அடிமையாக ஆரம்பிச்சிட்டீங்க உங்களே அறியாமல். அதனால உங்கள் உடம்புல அது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் என்னன்னு சொன்னால் உங்களால் எந்த ஒரு மன அழுத்தத்தையும் வந்து கையாள முடியாமல் போயிடுச்சு. எல்லா காலத்துலையும் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. பட் இன்னைக்கு அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் சூசைட் கமிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த டோப்பமைன் தான். அது வந்து ஏன் அதிகமாகுதுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் உடம்பை வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து அடிக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால தான் அது வந்து அதிகமாக சுரக்குது, உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. 2வது, பொண்ணுங்களோட சுதந்திரமே போச்சுங்க. எங்கே போனாலும் முன்னெல்லாம் வந்து அருவி ஆறெல்லாம் பார்த்தா குளிக்கணும்னு அத்தனை ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த ஃபோனுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. அதனால எங்கே போனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியறதில்லை. எங்கே யார் காணொலி எடுத்து எங்களை என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி கத்தி கடப்பாரெல்லாம் வச்சு மிரட்டின காலம் போய் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் உன்னோட காணொலியை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அவலம் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் எங்களை என்ன வேணா சொல்லுங்க, அதே மட்டும் இல்லாமல் புறமுதுக காட்டி ஓடுறது தமிழருக்கு அழகா? அதை வந்து இன்னைக்கு தெளிவாக பண்ணுறாங்க. கேட்டால் ஃபேக் ஐடியாமா இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து என்ன போலவே ஒருத்தர் வந்து என்னோட தோழிகளுக்கு வந்து தவறான பல குறுஞ்செய்திகளை மெசேஜஸை வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் அது நான் கிடையாது, என் பேரில் யாரோ ஒருத்தர். என்கிட்ட எதையுமே டைரெக்டாக பேச முடியாதனால அவங்க அதை ஒரு யுக்தியாக பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சமூக ஊடகத்தினால தான் ஏற்படுது. மிகச்சிறப்பு. ஒரு கடினமான மனச்சூழலை, ஒரு வலியை, வேதனையை பதிவு செய்திருக்காங்க. ஒரு சமூக ஊடகங்கள் எந்த மாதிரியான உளவியல் ரீதியாக அவங்களுடைய டோப்பமைன் சுரப்பை எந்த அளவுக்கு அது கொடுக்குது. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவோட ஐக்கான் எல்லாத்துடைய அந்த கலருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சைக்காலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களை ஈர்க்கக்கூடியதாக தான் அவங்க படைச்சிருப்பாங்க. அந்த கலர் என்ன வச்சுருக்காங்களோ திரும்ப திரும்ப என்ன திறந்து பாருன்னு தூண்டலை கொடுக்கக்கூடியதான், நம்மை அறியாமல் நம்மை வீழ்த்தக்கூடியதாக ஊடகங்கள் அதனுடைய வியாபார தந்திரம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எல்லாருமே திரையரங்குக்கு போய் படம் பார்க்கறது அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அப்படியா? வீட்டிலேயே உட்காந்து தொலைக்காட்சியில் படம் பார்த்துட்டு படம் பிடிக்கலையா அந்த படத்தையே நம்ம சுருக்கி பார்த்துட்டு முடிச்சிடுறோம். ஆனால் அப்போல்லாம் திரையரங்கில் போய் படம் பார்த்துட்டு நமக்கு பிடித்த உணவகத்தில் போய் சாப்பிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிற சுகம் சும்மா வலைத்தளத்தில் படம் பார்க்குறதுல வருமாங்க? முதலையெல்லாம் ஒரு பெண்ணை 5 பேர் பின்தொடர்ந்தானா உள்ள பிடிச்சி போடுவான் போலீஸ்காரங்க. இன்னைக்கு 50,000 பேர் தொடர்றான், ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. திருமணத்துக்கே வருவோம். பெண்கள் எனக்கு இப்படிப்பட்ட திருமணம் வேணும் அப்படின்னு திறன்பேசியில அந்த வலைத்தளங்கள்ல வர திருமணத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என பெற்றோர்களிடம் தங்களுடைய ஆசைகளை தெரிவிக்கின்றனர். ஆனால்
அம்பானி உழைத்து அப்படி ஒரு திருமணத்தை நடத்துகிறார். நம் அமர்ந்து கொண்டே அப்படி ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அம்போன்னு தான் உட்காரணும். ஆடாடா. உலகமெங்கிலும் விவாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க. விவாதம் என்பது இரண்டும் சமமான அறிவுடைய இரு மக்களிடையே நிகழ்வது என்பது. சமூக ஊடகம் என்பது பெரும்பாலும் மக்களுக்கிடையில் விவாதிப்பதற்கான ஒரு களமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக ஊடகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் அது எல்லோருக்கும் பொதுவாக இருப்பதுதான். 10 அல்லது 50 புத்தகம் படித்த ஒரு அறிவினனோடு ஒரு அறிவீனன் எந்த புத்தகமும் படிக்காமல் விவாதிக்கின்ற ஒரு தளத்தினை, ஒரு நேரத்தினை சமூக ஊடகங்கள் உருவாக்குகின்றன. இந்த போன்ற விவாதத்தில் ஈடுபடுபவர்களை அல்ல, அதை கேட்பவர்களை கூட குழப்பிவிட்டு ஒரு உளவியல் பிரச்சனை ஏற்படுத்துவதுதான் சமூக ஊடகத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. மேலும் செய்தித்தாள்களுடைய பாதிப்பை பற்றி இன்று கூற வேண்டும். பெரும்பாலும் செய்தித்தாள் வாசிக்கின்ற வயதினர்களாக இருப்பவர்கள் மிக மூத்த வயதினர்கள் தான். அவர்கள் டீக்கடை பெஞ்சுகளில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாள்களை வாசித்து நாளெல்லாம் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய செய்தித்தாள்கள் செய்தி என்று எதனை சமூகத்தின் முன் வைக்கின்றன? எந்த செய்தித்தாளை எடுத்தாலும் 4 வார்த்தை சாவு என்று இருக்கும், 5 வார்த்தை பலி என்று இருக்கும். இவன் அவனை எடுத்துட்டு ஓடிட்டான், இவன் இவனை எடுத்துட்டு ஓடிட்டா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. பிரச்சனைகளை முன்வைப்பது மட்டும்தான் செய்தியா? ஒரு மூத்த தலைமுறை டீக்கடை பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய 60வது வயதில் 70வது வயதில் சமூகத்தில் இந்த குறையெல்லாம் இருக்கிறது என்று குறையை மட்டுமே பேசி தன்னுடைய 60 ஆண்டு வாழ்க்கையை கொண்டு வந்து ஒரு கசப்பினுடைய சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதுதான் சமூக ஊடகத்தினுடைய வேலை என்றால் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக சமூக ஊடகம் ஆக்குவதில்லையா? இதுதான் சமூக ஊடகத்தினுடைய அறிவார்ந்த உளவியல் சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு இடத்தை தொட்டிருக்காரு. என்னன்னா, முதல்ல யாராவது ஒரு படைப்பை எழுதுனாங்கன்னா அதற்கான கருத்து தெரிவிக்கிறதுங்கிறதுக்கு பெரிய ஒரு உழைப்பு தேவை. அதை எழுதி நீங்கள் போட்டு அவங்களுக்கு போய் அதுக்கு மதிப்பு. இப்போ நீங்கள் ஒரு பதிவு எழுதணுன்னே கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட முடியும். யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்கிறத திரும்ப திரும்ப 4 பேர் சொன்னாங்கன்னா உண்மையில்லாத ஒரு செயலை அழுந்த திணிக்கும் பொழுது அப்படி ஒன்று இருக்குமோ? நம்ம தான் ஒரு பழமொழி வச்சிருப்போம்ல, நெருப்பு இல்லாமல் எப்படி புகையும், அப்படி ஒரு பழமொழி வசதிக்காக வச்சுருப்போம். ஏதோ இருக்குங்க போடுவோம். அப்போ இதை திசை திருப்பக்கூடிய ஒரு ஆபத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்து இன்னொன்று, இன்னைக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி என்ன 50,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 50,000 பேர் ஃபாலோ பண்ணுறக்காக தான் தவமாக இருக்கிறோம். பேசி முடிச்சோன்னே சொல்கிறோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்காமல் போயிடாதீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு இந்த ஃபாலோயரை தேடுறதுங்கிறது ஒரு பெரும் மனவியாதி. அதுக்கு என்ன பண்ணணும்? டமால் என்று மோதியது டுமில் என்று வெடித்தது. அப்படி பஞ்ச் டைலாக் போட்டால் தான் வரும். அப்போ இன்றைக்கு அவர் சொல்கிற மாதிரி ஒரு செய்தியில் 5 பலி 6 கொலை 7 வெட்டு இப்படி வருது அப்படின்னா இதை மக்கள் ரசிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விட்ட பிறகு இதன் மூலமாக எல்லோரையும் ஈர்க்க முடியும், எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும். ரொம்ப எளிது. நாய் மனுஷனை கிடைச்சிட்டா அது செய்தி கிடையாது. திருப்பி மனுஷன் நாயை கிடைச்சிட்டா பெரிய தலைப்பு செய்தி. எல்லாரும் அதை தான் செய்தி நோக்கி ஓடுவோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்போம். அந்த உளவியலை தெரிந்து கொண்ட பிறகு நம்மை ஒரு பக்கமாக திசை திருப்பக்கூடிய ஒரு பெரும் அவலம் சமூக வலைதளங்கள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக நிகழ்கிறதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடருங்கள். ஒரு சாமானியன் ஒருவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அல்லது தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள ஒரு கருவியாக ஊடகத்தை பயன்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு வருமானமும் அதில் வருகிறது, பாராட்டுக்குரிய விடயம்தான். ஆனால் அவன் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த கருத்தை சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்பது உண்மையாலுமே முக்கியமாக அவன் கருதணும். பணம் முக்கியம்தான், அதைவிட மதிப்பும் மாண்பும் அதைவிட முக்கியமானது. பணம் முக்கிய இலக்காக இன்று ஊடகங்கள் மாறி இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்குது. செய்தித்தாள்கள் எல்லாம் என்னைக்கோ விளம்பரத்தாள்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு வீடு கொடுக்குறாங்களாமா, பேங்க் லோன் வருதுங்களாமா, வேலை கிடைக்கிது, அது கிடைக்கிது, நீங்கள் முதலீடு பண்ண வேணாங்கிறாங்க. இதையெல்லாம் நம்பி போய் எத்தனையோ எண்ணுறவுகள் முதற்கொண்டு ஏமாந்துருக்காங்க. ஆனால் நம்புகிறோம், இது பிரபல பத்திரிகை, இது பிரபல ஊடகங்கள், இது பிரபல வலையொலி அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையெல்லாம் ஊடகங்கள் இழந்து விட்டது. ஐயா, பழைய காலத்து ஊடகங்கள், அதாவது அச்சு ஊடகங்கள், செய்தித்தாள்கள் அல்லது சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகமாக இருந்த நம்மை மனிதர்களாக மாற்றியது. ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்று சொன்னது, அனைவரும் சமம் என்று சொன்னது. நபிகள் நாயகத்துடைய முக்கிய கருத்தை இங்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதனை புறம் பேசக்கூடாதுங்கிற அவர் சொல்றாரு. அப்படி புறம் பேசினா இறந்த கழுதியை உண்கிற மனிதனுக்கு, மிருகத்துக்கு ஒப்பானவன் சொல்றாங்க.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வன்ம கருத்துக்கள் தான் பிரபலத்திலும் பிரபலம். வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினத்தில் வேற ஏதோ வன்ம கருத்துக்கள் எங்கேயோ ஹேஷ்டேக்ல இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய மதிப்பை குறைக்கவில்லை. அதெல்லாம் நாம ஷேர் பண்ணி இங்கே ரொம்ப கொண்டு போய் தூக்குறோம்ல, நாம நம்ம மதிப்பை இழக்கிறோம், அந்த ஊடகம் அதனுடைய மதிப்பை இழக்குதுங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டா நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அருமை அருமை. தொடருங்க ஐயா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அப்படி சொல்லி எல்லாமே நம்ம ஒவ்வொரு குரூப்புக்கும் அது பயனுள்ளதும் இருக்குது, பயனற்றதும் இருக்குது. பயனற்றதுன்னு நான் எதை பார்க்குறேன்னா, நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களையே ஸ்டிக்கராக போட்டு கமெண்ட் பாக்ஸாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கமெண்ட் அடிக்கிறதுக்குன்னா எந்த இது பதவியில் இருக்காங்கன்னு பார்க்குறது இல்லை, அப்படி ஸ்டிக்கரை ஆசிரியர் பேரோடைய மீம்ஸ் பேஜோட அந்த இது போடுறாங்க. அது மட்டுமின்றி இந்த ஊடகம் பயன்படுத்துறது, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் முந்திலாம் பார்த்தீங்கன்னா எந்த குடும்பம் அப்படிங்கிறத கேட்குறத விட்டு இப்போ நீங்கள் ஆப்பிள் குடும்பமா ஆண்ட்ராய்டு குடும்பமா கேட்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. லோன் வாங்கின குடும்பமா கை காசு போட்டு வாங்கின குடும்பம், அவ்வளோதான். நீங்கள் இஎம்ஐயில் ஃபோன் வாங்கினீங்களா 8000 ரூபா போட்டு ஃபோன் வாங்கினீங்களா, அவ்வளோதான். அந்த ஆண்ட்ராய்டு பயன்படுத்துறதுனால கண்களுக்கு எவ்வளோ பாதிப்புனா கெரட்டோகோனஸ் சொல்லி ஒரு பாதிப்பு இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுல அதில் நான் எனக்கு அந்த பாதிப்பு அது எப்படின்னா கருவலி தானம் வைக்கிற லெவலுக்கு அந்த பாதிப்பு கொண்டு போயிடும். அது சின்ன வயசில் பண்ணுறது நம்ம ஒவ்வொரு இது பண்ணுறதை விட ஒவ்வொரு நம்ம சமூக ஊடகங்கள் மூலமாக கதிர்வீச்சுகள் மூலமாக மட்டுமே அந்த பாதிப்பு வருது. அந்த பாதிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பெருசாக என்ன இது பண்ணுறதுனா சமூக ஊடகங்களின் பாதிப்பு எவ்வளோ நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இது இந்த கதிர்வீச்சு மூலமாக அதிகமாக ஆண்ட்ராய்டு மொபைல்களை யூஸ் பண்ணுறதுனால நான் அனுபவித்த பாதிப்பு. ஒரு பக்கம் பாதிப்பினுடைய குரல்களை விதவிதமாக நம்ம கேட்டிருக்கோம், அதே பக்கம் இன்னொரு பக்கத்தில் பலன்களை இதன் மூலமாக நாங்கள் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் பயன்கள், இந்த ஊடகங்களால் இந்த சமூக வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பேசுறதுக்காக அடுத்த அணியினர் வர்றாங்க. தொடங்குங்க, விரைவாக முடிக்கவும். அதாவது ஒரு பக்கம் இந்தந்த பாதிப்பில் இருக்கு அப்படிங்கிறது ஒற்றுக்கொள்றது தான். ஆனால் இதில் மறுபக்கம் பார்த்தா நிறைய பலன்கள் இருக்கு. இவெல்லாம் எப்படி வாழ்வான் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ்ந்து காமிக்கிறோம், அது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வர சரி. இன்னைக்கு இருக்கிற அம்மாவை நம்ம என்னெல்லாம் திட்டுறோம், இவங்களுக்கு படிக்கல வைக்கலன்னு. ஆனா அவங்க இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்களோட பொருளாதாரத்துல எவ்வளோ உயர்ந்திருக்காங்க, இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். நான் இதுல முன்னெடுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிறரை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது ஒன்றும் பலன் அல்ல, நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதுதான் உண்மையான பலன். இவ்வளோ பேச தெரிஞ்சது, நம்மளுக்கு தெரியுது இந்தந்த பாதிப்புகள் இருக்குன்னு தெரியுது, அவங்க சமூக வலைதளத்துல தப்பா பேசுறாங்க மீம்ஸ் போடுறாங்கன்னு தெரியுது, அதை நம்ம எல்லாரும் தானே ஷேர் பண்றோம். அப்போ நமக்கு அந்த இடத்துல எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இவங்க சொல்றாங்க காணொளி நிறைய இருக்குது, புகைப்படங்கள் நிறைய எடுக்கிறாங்க, அதனால பெண்கள் நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியல. இவங்க ஏன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஸ்டோரிலாம் போடுறது இல்லையா? அதுலேயும் ஆட் மென்ஷன்ஸ்க்கு ஒரு 20 ஆட் மென்ஷன்ஸ் அவன் ஆப்ஷனில் கொடுத்துருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆட் மென்ஷன்ஸ் கொடுத்த வேண்டியது, அவன் ஸ்டோரி போட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ ரெக்வஸ்ட் வர வைக்கிறது. ஸோ எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நமக்கு தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தினோன்னா ஒரு விஷயத்தில் நமக்கு இந்தந்த நன்மைகள் இருக்குது அப்படின்னா அந்த நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்வது என்னோட பக்கத்தை. நன்றி. சார் நம்மளோட அனுபவத்தை சொல்ல சொன்னாங்க. இணையதளம் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா கூகுள் மீட் அப்படின்னு ஒரு செயலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்களை மாதிரி ஏழையான மாணவர்கள் எல்லா இடத்துலையும் போய் படிக்க முடியாது, அதுக்குன்னு சில பயிற்சி அரங்குகள்லாம் கொடுப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் எங்களால் படிக்க முடியாது. ஆனால் இந்த ஊடகம் வந்ததன் மூலமாக எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சிறந்த ஆசிரியர் பாடம் எடுப்பார், அதன் மூலமாக நாங்கள் படித்து பயன்பெறுவோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசிரியர் வள்ளலார் குழுன்னு சொல்லி அந்த ஒரு குழு கடலூரில் இருந்து செயல்படுறாங்க. இன்னைக்கு அந்த குழுல இருந்து ஒரு 30-40 பேர் பேராசிரியர் அப்படிங்கிற தகுதியை அடைஞ்சிருக்கோம். அதுக்கு அந்த இணையதளம் தான் அதுக்கு அந்த சமூக ஊடகம் தான் காரணமாக இருந்தது. அடுத்து திரைத்துறையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோட வளர்ச்சியை தான் நம்ம பேசுகிறோம். ஆரம்ப கால தமிழ் சினிமா என்ன சொல்லுச்சுன்னா,
பெண் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். தலைவர் ரஜினி கூட அதை தான் சொல்லியிருப்பாரு, வீட்டுக்குள்ளே தான் பெண் இருக்கணும், அதிகமாக வெளியே போகிற பொம்பளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே திரைத்துறை வளர்ச்சி தான் நம்ம தலைவர் வந்து நேர்கொண்ட பார்வையில் என்ன சொல்லியிருக்காரு, பொண்ணுங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். திருநங்கைகளை ஆரம்ப கால திரையுலகம் சொல்லத்தகாத சொற்களால் சொல்லிச்சு. அதுவே வளர்ச்சி அடைந்த திரையுலகம் காஞ்சனாங்கிற படம் மூலமாக அந்த திருநங்கையோட மெல்லிய மன உணர்வுகளை நமக்கு கடத்துச்சு. ஆரம்ப காலத்தில் எல்லாமே வந்து தவறுகளாக தான் இருக்கும். இந்த ஊடகமும் ஒரு குழந்தை மாதிரி ஆரம்பத்தில் தவறுகளாக சின்ன சின்ன தப்புகள் செய்யும். வளர்ச்சி அடைகிற நிலையில் அது நம்மளோட சமூகத்துக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அது பலன்தான். மிக நல்ல ஒரு இடத்த ஜோதி தொட்டிருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படமுடைய பரிணாம வளர்ச்சி அற்புதமானது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சாதி பெயர் தாங்கிய ஒரு திரைப்பட தலைப்பை தமிழ்நாட்டில் வச்சிட முடியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேர் வந்தது தெரியுமா? ஏறத்தாழ அனைத்து சாதிகள் சார்ந்தும் தலைப்புகள் அங்கே இருக்கும். ஆனால் இன்றைக்கி இதனுடைய இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி தன்னை தானே தகவமைத்து கொண்டு இது சரியானதல்ல, 2020களில் 23ல் ஒரு சாதி அடையாளத்தோடு ஒரு படத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு திரைப்படமான ஊடகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எட்டி இருக்கின்றது. மீண்டும் வணக்கம். நாம் சமூக ஊடகங்கள் பயனா பாதிப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சமூக ஊடகத்துள் ஒன்றான யூடியூபை பயன்படுத்தியே ஒருத்தங்க வந்து IAS பாஸ் பண்ணிட்டாங்க. அது யாரும் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த அம்மணி ரம்யா தான். தமிழ்நாட்டு அளவில் 2வது ரேங்க் எடுத்துட்டாங்க. இந்திய குடிமைப்பணி தேர்வில் முதல் இடத்திலும் வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க 6வது முறையாக ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கு அவங்க வேறு எந்த பயிற்சிகளும் எடுக்கவில்லை. இந்த யூடியூபை மட்டுமே பயன்படுத்தி இந்திய குடிமைப்பணி தேர்வையே வெற்றி பெற்று விட்டார். அது மட்டுமா, தமிழ்நாடு நூலகத்துறை மின் நூலகத்தை ஏற்பாடு செய்துள்ளது. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அங்கு கிடைக்க பெறுகின்றன. அந்த புத்தகங்களை நாம் நேரடியாக வாங்க வேண்டாம், நாம் செல்போனில் டவுன்லோட் செய்து நாம் படித்துக் கொள்ளலாம், எங்கு போய் வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். அது மட்டுமா, பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா, இருக்கவே இருக்கிறது டியோலிங்கோ. புத்தகங்களை கேட்க பிடிக்குமா, இந்த தகவல் எல்லாம் சரியான உடனே சரி பார்த்துருவாங்க. இருக்குங்க, உடனடியாக இணையத்தில் சரி பார்த்துருவாங்க, அதுவும் இருக்கு. புத்தகங்களை படிக்க பிடிக்கவில்லையா, கேட்க பிடிக்குமா, கேளுங்கள் குக்கு FM. திருமணமாக வேண்டுமா, மேட்ரிமோனி. படம் பிடித்து ரீல்ஸ் போட வேண்டுமா, இன்ஸ்டாகிராம். விளம்பர இடைவேளை, இது விளம்பர இடைவேளை. என்ன வேணுமோ இருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்லுவாங்க. ஏன் இல்லை, என்ன வளம் இல்லை இந்த யூடியூபில். எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதைத்தான் உங்களின் மனம் லயிக்கும். நல்லதை தேர்ந்தெடுங்கள். சமூக ஊடகங்களில் உள்ள நன்மைகளை பாருங்கள். உங்களுக்கு நன்மையே கிட்டும். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும். அருமை அருமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இந்த உலகம் நாளையிலிருந்து யூடியூப்ல பார்க்கும். இந்த பதிவு செய்யக்கூடிய காட்சி நாளைக்கு நம்ம எல்லாருமே உலகத்தினுடைய மத்தியில் பார்வைக்கு போவோம். வாழ்த்துக்கள். அடுத்தது, இன்றைக்கு வந்து சமூக ஊடகம்னாலே பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியறது என்னென்னா, முக்கியமான ஒரு கருத்து வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்புக்கான மேடையை வந்து அடித்தளமாக அமைத்தது இந்த சமூக ஊடகங்கள் மட்டும்தான். எத்தனையோ பேர் வந்து ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட வேலை வாய்ப்பு சமூக ஊடகங்களால் பெற்றுக்கொண்டு பலருக்கு உணவு அளிக்கும் நிலைக்கு வந்து அவர்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நூல் அறிமுகம் வேணுமா, யூடியூப்ல போனீங்கன்னா RJ ஆனந்தியுடைய பக்கம். ஆண்களுக்கு வந்து உடல் வலிமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, தருண்குமாருடைய பக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா, தமிழ் பொக்கிஷம். மற்றும் வணிகம், எல்லா பொருளாதார செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா, மணிப்பேச்சு போன்ற பல பக்கங்கள் வந்து இன்னைக்கு யூடியூப்லேயே வந்து வந்துருச்சு. நிறைய வேலை வாய்ப்பு வந்து அதிகரிப்பதற்காக ஒரு அடித்தளமாக இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதுரை, சென்னை போன்ற பல மாவட்டங்களில் வந்து பெரிய பெரிய நூலகங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசால் நிறுவப்பட்டு வருகின்றன. ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பெரிய நூலகம் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய தமிழ் நூல்களும் வந்து இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு மதுரை, சென்னை போன்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போல் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் அமையல. பட் அமைஞ்சது அப்படின்னா, அப்படிப்பட்ட தமிழ் நூல்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா தமிழக இணைய கல்விக் கழகம் வந்து நம்மளுடைய தமிழக அரசாலேயே நிறுவப்பட்டு வந்திருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கனித்தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து வச்சுக்கிட்டு இந்த தமிழ் வழி கல்வி படித்தவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து
இந்த கம்ப்யூட்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, லேப்டாப் ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தயங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கனித்தமிழ் என்ற ஆப்ஷன் மூலியமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டுவதற்கும் வந்து தமிழக அரசு வந்து இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் வந்து இருந்த இடத்திலேயே சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து செய்யலான்றது தான் என்னுடைய கருத்து. அருமை அருமை, வாழ்த்துக்கள். அஸ்மிதா வாங்க. இப்போது நம்ம கல்லூரியில் படித்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து நம்ம போனதுக்கு அடையாளம் என்ன? ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அது எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் ஜியோடேக் ஃபோட்டோஸ் வந்துடுச்சு. அப்போ அந்த ஜியோடேக் ஃபோட்டோஸில் இந்த இடம் இந்த நேரம் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்புறாங்க நீ அங்கே இருக்க அப்படின்னே நம்புறாரு எங்கள் சார் எல்லாம். அப்புறம் இப்போ கூட ஜியோடெக் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பின்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா அனுப்பணும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறக்கே ஒரு ஆப் தான் வந்து ஒரு உறுதிப்படுத்துது. அப்படின்னா எந்த அளவில் சமூக வலைதளமாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஸாக இருக்கட்டும் எந்த வகையில் பயன்படுதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ வாட்ஸ்அப்லலாம் பிளட் டொனேஷன் பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், 1 மணி நேரத்தில் ஒரு உயிர் வந்து தள்ளாடிட்டு இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அந்த வந்து ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் எல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. இப்போது ஏபி நெகட்டிவ் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை அந்த பிளட் குரூப்ஸு. இப்போது வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டீங்க அப்படின்னா உடனே எங்கே இருந்தாலும் ஏபி நெகட்டிவ் அந்த பிளட் குரூப் உள்ள மனிதர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு விரைந்து போகிறாங்க. ஏன்னா ஒரு உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரோட மனிதர்களுக்கு இடையில் வந்து ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஆப், ஒரு குரூப் எல்லாருமே க்ரியேட் பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். டே தம்பி 2:30 மணிக்கு பிரேக்குடா, வந்துடுடா, 2:30 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2:15 சொல்லியிருப்பார் சார் 2:30 வந்துருங்கன்னு. யார் எல்லாம் கேன்டீனில் உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு மெசேஜ் போட்டுட்டே 2:30 வந்துடுறா சார் வந்துட்டாருன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அவன் அங்கேருந்து ஓடி வர்றதுக்கு உதவியாக இருக்கிறதும் ஆப்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லி விடைபெற்றுக்கிறேன். பேச்சாளர்களான எம் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பலத்த கைதட்டலோடு உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். எந்த ஒரு இளம் பேச்சாளர்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அங்கீகாரமாக அவர்களுக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இங்கு கிடைத்திருக்கின்றது. அது தமிழகத்தில் நூலகத்துறையை பெருமளவில் புரட்டி போட்டிருக்கக்கூடிய இன்றைய பொது நூலகத்துறையுடைய இயக்குனர் திரு இளம்பகவத் IAS அவர்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறார். பேச்சாளர்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் கருதுகின்றேன். நன்றி சார். 2022ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய 2 ஆச்சரியங்கள் நிகழ்ந்தது. தமிழ் திரையுலகம் அதுவரையும் காணாத மிகப்பெரிய வசூல் தொகையை எட்டியது. ஒன்று பொன்னியின் செல்வன் முதல் பகுதியின் வாயிலாக. இன்னொரு திரைப்படம் எதுவென்று தெரியுமா? 2022 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதித்த படம் தெரியலையா? நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பரீட்சாத்தமான முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தார். அதன் நிமித்தமாக பல நேரங்களில் அவர் நஷ்டத்தை சம்பாதித்து தான் கொண்டிருந்தார். 2022 அவருடைய முதல் படமான விக்ரம் வெளியாகி 36 ஆண்டுகள் கழித்து 36 ஆண்டுகள் வயது நிரம்பிய கோயம்புத்தூரை சேர்ந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு படத்திற்கான வாய்ப்பை கோருகிறார். அவசரப்பட்டு கைதட்டிங்க, இருங்க. ஒரு வாய்ப்பை கோருகிறார். கமலஹாசன் ஒரு வாய்ப்பை முன்வந்து கொடுக்கிறார். 2022ஆம் ஆண்டு அந்த படம் வெளிவருகிறது. திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்பாராத மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை இந்த படத்தின் மூலமாக அடைகிறார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த படத்தினுடைய நாயகன் கர்ணன் என்கின்ற பாத்திரத்தில், விக்ரம் என்ற பாத்திரத்தில் நடித்த கமலஹாசன், அடுத்ததாக துணை கதாநாயகனாக நடித்த அமர் என்கின்ற பாத்திரத்தில் நடித்த ஃபகத் ஃபாசில், மூன்றாவதாக அந்த படம் முழுக்க வில்லனாக மிரட்டிய சந்தானம் என்கின்ற பாத்திரத்தில் நடித்த விஜய் சேதுபதி. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், விக்ரம் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது? பாவி பயலுகளா, மனசாட்சியே இல்லையா? எனக்கு அந்த மேடம் 5 நிமிஷம் கொடுத்திருக்காங்க, அதுல 3 நிமிஷம் பில்டப் பண்ணி கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்நாளுடைய மிகப்பெரிய படம்ல குரல் தொண்டகிரியை கத்துற பொசுக்குன்னு இந்த வடிவேலு ஊத்தப்பத்துக்கு எல்லா செய்முறையும் சொன்ன அப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பங்கிற மாதிரி விக்ரம் படத்துல யாரை பிடிக்கணும் ரோலக்ஸ்னு கத்துறீங்களே, மனசாட்சி இல்லையா? அதைத்தான் ஊடகம் உங்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ரோலக்ஸ் என்று சொல்லீர்களோ உள்ளுக்குள் கூலி குறுகி வெட்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய மனச்சிதனை ஒப்புக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் நார்மலைசேஷன் ஆஃப் ஈவில்.
மிகப்பெரிய கொடூரத்தை உங்கள் முன்பு ஒரு ஊடகம் அழகியலாக நிகழ்த்தினால் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய நாயகனை மறந்து போவீர்கள், துணை நாயகனை மறந்து போவீர்கள், படம் முழுக்க முறைத்து வில்லனை மறந்துவீர்கள். 3 டைலாக் பேசி 1 நிமிஷத்துல வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொன்னா அத்தனை பேரும் ரோலக்ஸ் கை தட்டுவீங்க. இது சூர்யாவுக்கு எதிரானதோ யாருக்கும் ஆதரவானதோ கிடையாது. ஊடகம் தான் விரும்பிய ஒன்றை வியாபாரத்தின் நிமித்தமாக அழகியலோடு உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் விட்டில் பூச்சிகளாக வீழ்வீர்கள் என்பதற்கான மிக நிதர்சனமான ஒரு உண்மை. விக்ரம் படத்தில் எனக்கு ரோலக்ஸை பிடிக்குன்னு ஒருத்தன் கை தூக்கினால அவன் சூர்யா ரசிகனால வேண்டியதில்லை, 2000க்கு பிறகு பிறந்த குழந்தையா இருந்தா போதும், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசாட்சி எட்டி பார்க்கும். என்னங்க வந்தாங்க தடார்னு தழுத்த வெட்டினா ரத்தத்தை சட்டையில தொடச்சான், மூஞ்சி எல்லாம் ரத்தம், எப்படிங்க சொல்ல முடியும்? கமலஹாசன் எவ்வளவு போராடினாரு, ஃபகத் ஃபாசில் எவ்வளவு போராடினாரு. அதெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு அப்படி இருக்கணும், அது வேற லெவல்ல இருக்கணும், அது மாசா இருக்கணும், அது எங்களை ஈர்க்கும். ஒரு பக்கம் ஒரு திரைப்படம் என்கின்ற ஊடகம் நார்மலைசேஷன் ஆஃப் ஈவிலை உங்களுக்கு மிக எளிதாக கடத்துகின்ற அதே சூழலில் மலையாள திரையுலகில் இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத ஒரு புரட்சியை மம்முட்டியும் ஜோதிகாவும் நடித்து காதல் த கோர் என்கிற ஒரு படம் மிக சமீபத்தில் நிகழ்த்தியது. உங்களில் 80% பார்த்திருக்க மாட்டீர்கள். பார்த்து அதிர்ந்து போன அந்த படத்தை பார்த்து ஒரு காலகட்டத்தில் ஓரின சேர்க்கையாளராக இருப்பது கடும் குற்றம், மிகப்பெரிய பாவம், அருவருப்பானது, அசிங்கமானது என்பதற்காக போராடி 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 அந்த சட்டத்தை நீக்கி அவர்களுக்கும் சக உரிமை உண்டு என்று சட்ட போராட்டத்தின் பிறகு நிகழ்த்திய பிறகும் மனிதர்களுடைய மனம் மாறவே இல்லை. அவர்களை ஒதுக்கினார்கள், அருவருப்பாக பார்த்தார்கள், தவறாக பார்த்தார்கள், இழிவாக பார்த்தார்கள். அந்த படம் இந்தியாவில் முதன் முறையாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து அவன் ஓரினை சேர்க்கையாளனாக இருந்தால் அவனை மதிக்க வேண்டும், அவன் சுதந்திரத்தை போற்ற வேண்டும், அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை 20 ஆண்டுகள் கடித்து ஒரு விடுதலையின் மூலமாக அந்த பாத்திரத்துக்கு நிறுவுவார்கள். இந்த படம் தியேட்டர்ல வந்தப்ப பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓடிடியில் வந்த உடனே அந்த படத்திற்கான பரவசம் எல்லா மட்டத்திலும் நிகழ ஆரம்பித்தது. ட்விட்டரில் ஒரு இளைஞர் அவருடைய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் நான் கடந்த 10 ஆண்டுகள் ஒரு 1000 திரைப்படங்கள் பார்த்திருப்பேன், எல்லா மொழிகளிலும். அந்த 1000 மிகச்சிறந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த படமாக அதை பார்ப்பதற்கான காரணம் அந்த இளைஞர் எழுதியிருந்தார். அந்த இளைஞர் அதில் போட்டிருந்தார், அவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்பது அவரோட ப்ரொஃபைல் இருக்கு. அவர் ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தார், நேற்று இரவு என்னுடைய அம்மா இந்த படத்தை பார்த்திருந்தார், பார்த்தவுடன் இன்று காலை அழைத்து, தம்பி உனக்கு எது விருப்பமோ அதை நான் மதிக்கிறேன், அதை நான் புரிஞ்சுக்கிறேன், உன் விருப்பம் போல் வாழ்ந்து கொள் என்று சொன்னார். ஊடகம் நார்மலைசேஷன் ஆஃப் ஈவிலை ஒரு பக்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த பக்கம் என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் அப்படின்னா நான் எந்த எடுத்துட்டு வந்தேன்னா 15 வருஷத்துக்கு எடுத்துட்டு வருவோம், பிளாக் எடுத்துட்டு வருவோம், ஃபேஸ்புக் எடுத்துட்டு வருவோம், ட்விட்டர் எடுத்துட்டு வருவோம், அதுக்கு முன்னால் ஆர்குட் எடுத்துட்டு வருவோம். இதெல்லாம் பார்த்து வருவோம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான், இன்ஸ்டா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இன்ஸ்டன்ட் ஜெனரேஷன். 2003க்கு பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த செல்போன் என் கைக்கு வர்றதுக்கு ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் 25 இயர்ஸ் இன் மை லைஃப் டைம். 1974 பிறந்து 1999 தான் முத இவ்வளவு சைஸ்க்கு ஒரு செல்போன் பார்க்கிறேன். 850 ரூபா கட்டினா இன்கமிங்க்கு 8 ரூபா கட்டணும். அதிலிருந்து ஒவ்வொரு நிலையா பாடுறோம். போனோட சைஸ் மாறுது, ஒவ்வொரு விஷயமா 2008-9 தான் நாங்கள் இணையத்தில் பார்க்கிறோம். நீங்கள் பிறந்த 3வது ஆண்டில் உங்களுக்கு விளையாட்டு பொருளாக ஒன்று கிடைச்சது. என்னன்னா, எனக்கு எல்லாமே இருந்த இடத்துல இன்சிடென்டா கிடைச்சிருக்கிற ஒரு தலைமுறை சமூக வலைதளத்தை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்த ஆரம்பிச்சது. எல்லாம் வந்து லேண்ட் ஆனாட இன்ஸ்டாகிராம். எழுதி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு டிபி படம் எடுப்போம், ஒரு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி எடுத்துனே அப்படியே வைக்கிறதுக்கெல்லாம் தைரியம் இருக்காது. 16 ஃபில்டர் அப்ளை பண்ணுவான். ஃபில்டர் போட்டு ஒரு கட்டத்தில் இது நானே இல்லை இருந்துட்டு போகுது, வைப்போம், யாராவது மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு போலியான ஒரு படம். அடுத்ததான் அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணுவான், டார்க்_கில்லர், சைக்கோ_குயின், லவ் ஃபெயிலியர் ராஜா. ஒரு பைய கூட 2000க்கு பிறகு பிறந்த ஒரு பைய கூட தன்னுடைய முழுமையான நேம
சோசியல் மீடியால குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல வைக்கிறதே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிபி பிக்சர் போலியா தான் வைப்பேன், ப்ரொஃபைலும் போலியா தான் வைப்பேன். சரிடா, அங்கதான் உட்காந்து என்ன பண்றேன்னா ஒரு போஸ்டும் போட மாட்டான், ஒரு போட்டோ போட மாட்டான், ஒரு ரீல்ஸ் போட மாட்டான், ஸ்டோரி மட்டும் போடுவான். மற்றபடி உட்காந்து சேட் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன். இந்த ஆண்டு நான் பள்ளிகளுக்கு தொடர்ந்து பயிலரங்குக்கு போறேன். நான் போன 3 அரசு பள்ளிகளில், குறிப்பிட்டு நான் பேர் சொல்ல விரும்பல, 3 அரசு பள்ளிகள் 9ஆம் வகுப்பு மாணவிகள் குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் நிகழ்ந்தது இன்ஸ்டாகிராம்ல. பள்ளிகளிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கவுன்சிலிங் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 3 பேர், எனக்கு தெரிந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிடுச்சு. தெரியாத எவ்வளவு நடக்குதுன்னு தெரியல. குறிப்பா 9ஆம் வகுப்புல அரசு பள்ளிகள், ஏன்னா விளிம்புநிலையில் வரக்கூடியவர்கள் பெற்றோர்கள் கண்காணிக்க முடியலங்கிறப்ப அந்த சிக்கல் அங்க வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஊடகங்கள் என்ன கொடுக்குது? அழகா சொன்னாங்க, கொண்டு வந்து நாங்க என்ன பண்றோம், உங்களோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் பண்ணாது. நீ பிஎஸ்சியில் இருக்கியா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போற, எவ்வளவு நேரம் அட்டன் பண்ற, எல்லாத்தையும் பார்த்துருமா. நீ வெளில வந்த உடனேயும் பிஹெச்டி ஸ்டாஃப், இந்துஸ்தான் ஸ்டாஃப், கேபிஆர் ஸ்டாஃப், கொங்கு நாடு ஸ்டாஃப் கழுவி கழுவி ஊற்றக்கூடிய மீம்ஸை உனக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கும். நீ என்ன கோர்ஸ் படிக்கிறியோ அந்த கோர்ஸை காட்டிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு 100 மீம்ஸ் உங்களுடைய கல்வியை, உங்களுடைய பேராசிரியர்களையும், உங்களுடைய கல்வி கூடத்தை, உங்களுடைய இருப்பை இழிவுபடுத்தக்கூடிய மீம்ஸை பார்த்துட்டேன்னா அது குறித்தான பாசிட்டிவிட்டி வரவே வராது. மீம்ஸ்க்கு அடுத்தது நம்ம வந்து இறங்கக்கூடிய இடம் ரீல்ஸ். முடியவே முடியாது. ஒரு 2 ரீல்ஸ் பார்க்கலான்னு போவோம், ஆனால் 200 ரீல்ஸ் பார்த்துருப்போம். ரீல்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், என்னோட ரீகேப் 2023 நான் என்ன நிகழ்ச்சி பண்றேங்கிறதுக்கான ஒரு ரீகேப் போடுறேன். ரீகேப் போடுறப்ப என் பொண்ணு சொல்றா, அப்ப 5 போட்டோ 10 போட்டோல வைக்க முடியாது, வேற ஒரு 65 போட்டோவை இறக்குங்க. எவ்வளவு நேரத்துக்கு? 1/2 நிமிஷத்துக்கு. அங்கே சொல்லிக் கொடுப்பது 65 போட்டோக்கள், ஒரு போட்டோவுக்கு 1/2 நொடி, 1/2 நிமிஷம் இல்ல, 1/2 நொடி. டக் 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 இப்படி அடுக்குனாதான் நீ பார்க்க முடியும். 1/2 நிமிஷத்துக்கு 65 போட்டோவை போட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஃபிளாஷை போட்டு அப்படி முன்னாடி வச்சாதான் 16 பேர் லைக் பண்றான். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ரீல்ல 30 நொடிக்கு 60 போட்டோவை டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு புக் ஓபன் பண்ணா எப்படி படிக்க முடியும்? கலர்ஃபுல்லா அடுத்து அடுத்து வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா பார்த்துட்டு காலேஜோட புக்கை ஓபன் பண்ணா இது என்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, என்ன ஒரு வரி படிக்கிறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகுது, 1.5 நிமிஷம் நான் 3 ரீல்ஸ் பார்த்துருவனே. சமூக வலைதளங்கள் கூர்மையான கத்தி போன்றவை. இட்ஸ் லைக் எ சர்ஜிக்கல் நைஃப். ஒரு அறுவை அரங்கில் இருக்கக்கூடிய கத்தி போன்ற மிக கூர்மையானவை சமூக வலைதளங்கள். இது 4 பேரோட கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று எந்த விவரமும் தெரியாத பிஞ்சு குழந்தையோட கையில கிடைக்குது. அந்த கத்தியை கையில் எடுக்குது, எடுக்கும் பொழுதே வெட்டிக்கும், எடுக்கிறத வைக்கிறதுக்குள்ள வெட்டிக்கும், எங்க வெட்டும் என்னெல்லாம் தெரியாது. காரணமின்றி தன்னை தாறுமாறாக ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய கையில் கத்தி கிடைத்தால் உடம்பை கிழித்துக் கொள்ளும். இன்னொன்று, மனநிலை பிறந்தவனுடைய கையில் கிடைத்தால் கத்தி எடுத்துட்டு போகும். யாராவது நின்றுட்டு இருப்பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள முதுகுல 2 கோடு போட்டுரும். எந்த பர்பஸும் இருக்காது, ஆனா 2 கோடு போட்டு வந்துடும். கொலைகாரனுடைய கையில் கிடைத்தால், அம்மா டைம் கான்சியஸ் இருக்குமா, எனக்கு 1 மணி நேரம் டைம், நான் 40 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு, ப்ளீஸ். 3:30 மணிக்கு 2:30 மணிக்கு ஆரம்பிச்ச மேடம், 3:30 மணிக்கு முடிச்சுக்கிறேன். ஒரு மனநிலை பிறந்தவனுடைய கையில் கிடைத்தால் தாறுமாறாக காரணமின்றி கிழிக்கும். ஒரு கிரிமினலோட கையில கிடைச்சதுன்னா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி தகர்க்கும். சொன்னாங்கல்ல, சோசியல் மீடியாவில் வந்தா எப்படி எல்லாம் மற்றவர்களை தகர்வதற்காக செய்வார்கள். அதுவே ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவருடைய கையில் கிடைத்தால் இன்னொருவருடைய பிணியை நீக்கும், நோயை நீக்கும். ஒரே ஒரு கேள்விதான், இன்ஸ்டாகிராம்ங்கிறது, எல்லா சோசியல் மீடியாவும், எல்லா ஊடகங்களும் கூர்மையான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கத்தி. கையாளக்கூடிய நீங்கள் பச்சை குழந்தையா, மனநிலை பிறந்தவரா, கிரிமினலா, மருத்துவராக முடிவு பண்ணிக்கோங்க. சரியானவருடைய கையில் சரியான தொழில்நுட்பம் கிடைத்தால் சமூகம் வளர்ந்தோங்கும், எல்லாம் இன்பமயமாகும். வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் அன்பு. விடைபெறுகின்றேன். வணக்கம்.